வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய புதன் மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான மனம் மகிழ்ச்சியின் நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதும் உடைய வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். தேவையோடு வந்திருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். எல்லா தேவைகளையும் நீர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீதியான நேரங்களை எல்லாம் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பாடலை பாடி கர்த்தரை ஆராதிப்போம். அலங்கார வாசலாலே பிரவேசித்து வந்து நிற்கிறோ, தீப வீட்டின் நன்மையாலே நீரம்பிட வந்து நிற்கிறோ. அலங்கார வாசலாலே நீர வந்து நிற்கிறோ, தீப வீட்டின் நன்மையாலே
அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாய் அவர் இருக்கிறார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள்னா, சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தினால் நம்மை திருப்தியாக ஆக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமென். இந்த தேவன் இன்னொரு பாடலை பாடி நாம் ஆராதிக்க போகிறோம்.
தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியது. அன்றன்றைக்கான என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியது. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல பூரண வார்த்தையே இல்ல. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல பூரண வார்த்தையே இல்ல. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. போல சுமந்தீரே, நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே, நன்றி. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னை அழைத்தது அதிசயமே. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னை அழைத்தது அதிசயமே. இதற்கான பாத்திரம் அல்ல, இது கிருபையே, வேறொன்றுமில்ல. நான் இதற்கான பாத்திரம் அல்ல, கிருபையே, வேறொன்றுமில்ல. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே, நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. கருவோல காத்தீரே, நன்றி. Hallelujah. Father God, we worship you, Lord. We praise you, Lord. We adore you, Lord. We magnify your name, O Father. You are so good. You are so wonderful. You are so powerful. Hallelujah. Thank you for the presence of the Holy Spirit in the midst of us, O Lord. Hallelujah. Fill us with your presence, Lord. Hallelujah. Thank you, Jesus. நீர் எபெனேசரா இருக்கிறீர். எங்களுக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறீர். எங்களை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறீர். எங்களை அரவணைக்கிறவனா இருக்கிறீர். உம்முடைய இதயத்தில் எங்களை சுமக்கிறீர். ஒரு கரு போல எங்களை காக்கிற தேவனா இருக்கிறீர். ஆண்டவரே, ஒன்றுமில்லாத எங்களை நீர் எல்லா நன்மையினால நிறைத்திருக்கிறீர். நீர் எந்த தீமையும் எங்களுக்கு நினைக்கிறது இல்லை. ஒரு தகப்பன் போல நீர் எங்களை பாதுகாக்கிற தெய்வமாய் இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவரும் முடிய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த ஜனங்களோடு நீர் பேசுவீராக. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்முடைய நாமம் மாத்திரம் இங்கே மகிமை பாடட்டும் என்று ஜெபிக்கிறேன்.
உடைய வார்த்தை தெளிவோடும் அபிஷேகத்தோடும் வல்லமையோடும் புறப்பட்டு செல்லட்டும். இந்த வார்த்தை புரிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். Reveal yourself to us, O Lord. Thank you so much for your presence, Lord. நன்றி செலுத்துகிறோம். துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். செக் 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 செக். பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலே இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அருமையான நாளிலே நம்ம கடந்த பல வாரங்களாக ஆசீர்வாதத்தினுடைய வல்லமை, த பவர் ஆஃப் பிளஸிங், அதை பற்றி நம்ம பார்த்து வருகிறோம். ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 115 சங்கீதம் 12 வசனத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க செய்வார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பிரியமானவர்களே, நம்ம பல வாரங்களாக இந்த வசனத்தை நம்ம பார்த்து வருகிறோம். இவ்வளவு நேரத்துக்கு உங்களுடைய இருதயத்திலும் மனதிலும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்ற அந்த எண்ணம் உள்ள ஆழமா பதிஞ்சிருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்குள்ள நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? முதல்ல நம்பணும் இதை, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நம்ம யோசிக்கிறோம், ஆசீர்வதிக்கப்பட்டவனா என்னங்க சொல்றீங்க? என் கையில ஒன்றும் கிடையாது, பாக்கெட்ல ஒன்றும் கிடையாது, பர்ஸ்ல ஒன்றும் கிடையாது, என்னோட அக்கௌண்ட்ல ஒண்ணுமே கிடையாது, நான் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்க முடியும் அப்படி நம்ம யோசிக்கிறோம். இல்ல இல்ல, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்றது முதல்ல நாம நம்ப வேண்டும். முதல்ல அதை பிலீவ் பண்ணணும். எந்த விதத்துல அப்படின்னாக்கா நம்மளுக்கு ஆசீர்வாதம்னா என்னன்னு தெரியல. அதனால தான் நம்ம என் கையில ஒண்ணுமே இல்லை, நான் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டோம்னு நினைக்கிறது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். இங்க முதல்ல இந்த 12 வசனம் சொல்றது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். The Lord remembers us. அவர் என்னன்னைக்கும் நம்மள நினைக்கிறார். அவர் நம்மள நினைக்காத நேரமே கிடையாது. அவர் சொல்ல, நான் உன்னை மறக்கவே மாட்டேன். இன்னொரு விதத்துல சொல்ல போனா, நான் உன்னை மறக்கவே மாட்டேன், எப்பவுமே உன்னை நான் ஞாபகம் வச்சுட்டு இருக்கேன். பாருங்க, நம்ம மனிதர்களா இருக்கிறோம், பல நேரங்களில் நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க கூட நம்மளை மறந்துடுறாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை மறக்கவே மாட்டேன், நான் உன்னை நினைச்சிருக்கிறேன், நான் உன்னை எப்பவுமே மறக்க மாட்டேன். எந்த விதத்துலன்னா நம்ம ஆசீர்வதிக்கிறார். அவர் இந்த ஆசீர்வதிக்கிற விஷயத்துல அவர் நம்மளை நினைச்சிருக்கிறார். அப்புறம் அவர் சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும். நீங்க ஒரு வேளை யோசிக்கலாம், நான் கிறிஸ்தவனே கிடையாதுங்க, நான் எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும்? இந்த கடவுள் சொல்றாருன்னு நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன்னு நினைக்க முடியுமா அப்படின்னு சொன்னா, இல்லைங்க, இவர் கிறிஸ்தவ கடவுள் அல்ல, அவர் உலக ரட்சகராக இருக்கிறார். இந்த உலகத்துல மனிதனாய் பிறந்த எல்லாருக்கும் அவர் ஒரு பெரிய ரட்சிப்பையும் விடுதலையும் கொடுக்கும்படியாக அவர் வந்திருக்கிறார். அதாவது ரட்சிப்பு என்னன்னா, எல்லா தீமையிலிருந்தும் நாம காக்கப்படுவது, அதுல இருந்து ஒரு பெரிய விடுதலையை நமக்கு தர்றது. அதுக்காக தான் அவர் வந்தார். அப்ப அவர் சொல்றாரு, கர்த்தருக்கு பயந்தா போதும், நீ யாரா இருந்தாலும் சரி, சின்னவனா இருந்தாலும் சரி, பெரியவனா இருந்தாலும் சரி, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்றாரு. அது மட்டும் கிடையாது, இந்த ஆசீர்வாதம் வெறும் நம்மளோட வாழ்க்கையோட முடிஞ்சு போறது கிடையாது. பல நேரங்களில் நம்ம சொல்றது உண்டு, நான் பரவாயில்லைங்க, எப்படியோ என் காலத்தை வாழ்ந்துட்டேன், நான் என் வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டேன், என்னமோ நான் படித்தேன், என்னமோ ஒரு வேலையில சேர்ந்தா சம்பாதிச்சேன் நல்லா, அப்புறம் எப்படியோ வாழ்ந்துட்டேன் நான். ஆனா இந்த காலத்துல வாழ்றதுன்னு ரொம்ப கஷ்டம். என் பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் ஒன்றும் பண்ண முடியாது, ஏதோ அவங்கள படிக்க வச்சிருக்கேன், அவ்வளவுதான். இப்படிலாம் சொல்றாங்க பாருங்க, பேரண்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இப்ப வாடுறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. அப்ப இந்த ஆசீர்வாதம் வெறும் நம்முடைய வாழ்க்கையோட நின்று போறது இல்ல. கர்த்தர் சொல்ற, கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும்
வர்த்திக்க பண்ணுவார், அவர்களை பெருக பண்ணுவார் அப்படின்றார். கர்த்தர் உங்களையும் சரி உங்கள் பிள்ளைகளையும் சரி அவர் வர்த்திக்க பண்ணுவார். அப்புறம் சொல்றாரு, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட. யாரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்னா கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அவர் யாருன்னா வானத்துக்கும் பூமியும் சொந்தக்காரர். அப்புறம் நம்மளை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்மளோட பெரிய ஆளா இருக்கணும். எல்லாத்திலையுமே பவர்ல பெரிய ஆளா இருக்கணும், அப்புறம் பணத்துல பெரிய ஆளா இருக்கணும், அறிவுல ஞானத்துல பெரிய ஆளா இருக்கணும். நம்மளோட பெரிய ஆளாக தான் நம்மள ஆசீர்வதிக்க முடியும். இவர் சொல்றாரு, யாரால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டுறோம்? வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நாம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த இடத்துல பாருங்க, இந்த ஆசீர்வாதம்னு நம்ம வசனங்களை, இந்த வார்த்தைகளை நான் பேசிட்டே இருக்கேன். இந்த ஆசீர்வாதம்னா என்னன்னா பிளஸ்ஸிங் அப்படின்னு சொன்னா என்னன்னா ஒரு நல்லது நடக்கும் என்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. நல்ல வார்த்தைகளை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கூறுது. ஆசீர்வாதம்ன்றது நம்ம மற்ற எல்லா நாட்டை காட்டிலும் நம்ம நாட்டுக்கு ரொம்ப நல்லா வழங்கும். ஆசீர்வாதம்ன்றது மற்ற எல்லா மாநிலத்தோட நம்மளுக்கு ரொம்ப நல்லா வழங்கும். ஏன்னா ஒரு நல்ல நாள் வருதுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்றோம்? பெரியவங்க காலில் போய் விழுந்து என்ன வாங்குறோம்? சொல்லுங்க, நீங்க உண்மை தெரியாத மாதிரி நினைக்கிறீங்க. காலில் போய் விழுந்து என்ன வாங்குறோம்? ஆசீர்வாதம் வாங்குறோம். அவங்க என்ன பண்றாங்க? ஆசீர்வாதம் என்ன பண்றாங்க? நீ நல்லாரு, 16 பெற்று பெரு வாழ்வு வாழ், நல்ல வாழ், தீம்பெல்லாம் விலகட்டும், நன்மையெல்லாம் உனக்கு நடக்கட்டும், உனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகட்டும், உனக்கு சீக்கிரம் படிப்பு வரட்டும், உனக்கு சீக்கிரம் குழந்தை பிறக்கட்டும், நல்ல வேலை கிடைக்கட்டும், நல்ல சம்பாதி, வாழ்க்கையில நல்லாரு அப்படின்றாரு. பாருங்க, அதுதான் ஆசீர்வாதம். நல்ல வார்த்தைகளை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கூறுறது பேரு தான் ஆசீர்வாதம். கடவுள் என்ன சொல்றாரு? நல்ல நல்ல வார்த்தைகளை உங்களை பார்த்து சொல்றாருங்க, அதுதாங்க ஆசீர்வாதம். நல்ல வார்த்தைகளை சொல்றாரு. உனக்கு நீ நல்லா இருக்கணும், நீ கெட்டு போக கூடாது, நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு அவர் விரும்புறாரு. பாருங்க, இன்னும் இந்த உலகத்துல, இந்த பொல்லாத உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம கூட பிறந்தவங்களே நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது கிடையாது. பல நேரங்கள் அப்படிதான் நடக்குது. கூட பிறந்தவங்களே பார்த்தா, ஐயோ இவன் எப்படி இப்படி நல்லா வரான்னு தெரியலையே அப்படின்ற ஒரு பொறாம உள்ள வருது. இவனுக்கு எங்கிருந்து வருதுன்னு தெரியலையே, எப்படி இவங்க மட்டும் நல்லா இருக்கிறாங்க, நம்மளால ஏன் முடியல? அவங்க அதை பண்ணிட்டாங்க, இதை வாங்கிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, நம்மளால ஏன் முடியலன்னு ஒரு பொறாம வருது இன்னைக்கு இருக்கிற உலகத்துல. நான் சொல்றேன், ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன் மேல நல்ல வார்த்தைகளை கூறுறேன், நீ நல்லா இருக்கணும். இன்னைக்கு இருக்கிறதோட 1000 மடங்கு நீ நல்லா இருக்கணும். நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீ நல்லா இருக்கணும். தீமை எதுவும் உங்களோட வாழ்க்கையில அணுக கூடாது, நன்மைனால வாழ்க்கை நிரம்பணும் அப்படின்றதுதான் அவர் ஆசீர்வாதம்ன்றது சொல்றாரு. இன்னைக்கு நம்ம எப்படி பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறோம் பாருங்க, அந்த ஆசீர்வாதம் வருதா என்னன்னு தெரியல. நிறைய பேர் காலில் விழுந்திருப்பாங்க, நிறைய பேர் ஆசீர்வதிச்சிருப்பாங்க, ஆனா அதெல்லாம் பலிக்குதா என்னன்னு தெரியல. நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இதெல்லாம் கண்டிப்பா பலிக்கும் அப்படின்னு, அதனால தான் வருஷம் வருஷம் போய் விடுறோம். நாங்க ஒரு வீட்டில் இருந்தோம் பாருங்க, அந்த வீட்டில் பக்கத்துல இருந்த ஒரு குட்டி பொண்ணு, ரொம்ப குட்டி, அது 3 வயசு இருக்கும் அந்த பொண்ணு. அது பிறந்த நாள் வந்துச்சுன்னா எங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். எப்படின்னா படுத்து கீழே காலை தொட்டு அப்படி கும்பிடும். என்னன்னா, என்னை பிளஸ் பண்ணுங்க, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு. அவங்க அப்பா அம்மா சொல்லி கொடுக்குறாங்க, போய் மாமா கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு. ஆசீர்வாதம்லாம் நல்லா பண்ணிட்டு கூடுவே நல்ல பணமும் கொடுத்தாங்க. இப்போ நல்லா இரு. நமக்கு பாருங்க, அந்த மாதிரி நேரங்களில் நம்ம என்ன சொல்றோம்? நல்ல வார்த்தைகளை ஒரு மனிதன் மேல கூறுகிறோம், அதுதான் ஆசீர்வாதம். ஆசீர்வாதத்துக்கு டெஃபினிஷன் அதுதான், நல்ல வார்த்தைகளை சொல்றது. இவர் எப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் அப்படின்னு சொன்னா, இந்த ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு நம்ம கிட்ட என்னங்க இருக்குது? ஒண்ணு படிப்பு இருக்கணும், இல்ல நல்ல திறமை இருக்கணும், இல்ல வேலை இருக்கணும், இல்ல நல்ல பின்னணி இருக்கணும், இல்லைன்னா எங்க அப்பா அம்மா கொஞ்சம் பெரிய ஆளா இருக்கணும், நல்ல லேண்ட் லார்டா இருக்கணும். அப்ப ஏதாவது நமக்கு இதெல்லாம் ஒரு நம்பிக்கை வரும். நான் ஒண்ணுமே இல்லைங்க, நான் ரொம்ப சின்ன ஆளு, என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, பணம் அந்த அளவுக்கு கிடையாது, பேக்ரவுண்ட் எந்த பேக்ரவுண்டும் கிடையாது. பாருங்க, அதே மாதிரி தான் நானும் வந்தேன், எந்த பேக்ரவுண்டும் கிடையாது. எங்க அப்பா அம்மாவெல்லாம் யாருக்கும் அவ்வளவா பெருசா தெரியாது, எங்களுக்கு தெரிஞ்சது பெரிய விஷயம். அது வேற யாருக்கெல்லாம் அவ்வளவு பெரிய பிரபலமானவங்கலாம் ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது, நாங்க ரொம்ப பெரிய ஒரு பணக்காரர்லாம் ஒன்றும் கிடையாது, ரொம்ப ஏழைகளா இருந்தோம், தரித்திரத்துல வாழ்ந்தோம். அப்படிதான் எங்களோட வாழ்க்கைலாம் ஆரம்பிச்சு பல ஆண்டுகள் அப்படியே தான் இருந்தோம் நாங்க. ஆனா இந்த ஆண்டவரை பத்தி கேள்விப்பட்டோம் பாருங்க. என்ன கேள்விப்பட்டோம்னா, இப்ப நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், 113ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்துல 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 7ஆம் வசனத்தையும் 8ஆம் வசனத்தையும் நான் உங்களுக்கு வாசிக்க போறேன். இவரு எப்படிப்பட்ட ஆண்டவர் அப்படின்னு சொன்னா, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார். நீங்க ஒரு நாள் நினைக்கலாம், நான் எல்லாம் என்னங்க தர லோக்கலுங்க, இன்னைக்கு இந்த புழுதின்னு சொல்றது எப்படின்னா தர லோக்கல். என்கிட்ட ஒன்றும் கிடையாது, பெரிய பேக்ரவுண்ட்லாம் நீங்க சொல்ற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. பரவாயில்ல, நீங்க தர லோக்கலா கூட இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் ரொம்ப ரொம்ப பெரியவருங்க. அவர் சொல்றாரு, நீங்க ஒருவேளை புழுதியில இருந்தா கூட அவர் உங்களை என்ன பண்றாருன்னா தூக்கி விடுகிறார், அங்கிருந்து உங்களை தூக்கி விடுகிறார்.
எளியவனேன்னு குப்பையிலிருந்து உயர்த்துகிறாங்க. உண்மையில நம்முடைய வாழ்க்கை வந்து ஒரு ஒண்ணுமே இல்லாத ஒரு வாழ்க்கையா இருந்தா கூட, பெருசா ஒண்ணும் இல்லை வாழ்க்கையில, சொல்லிக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, அங்கிருந்து உங்களை உயர்த்துகிற தேவனாய் அவர் இருக்கிறார். பாருங்க எப்படி எங்கிருந்து இறங்கி வர்றாரு பாருங்க. சிறியவன் சொல்றீங்களா பரவாயில்ல, ஆனா புழுதில் இருக்கிறான்னு சொல்றீங்களா, தர லோக்கல்னு சொல்றீங்களா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அங்கிருந்து நான் உங்களை தூக்குறேன். இல்லைங்க எங்களுக்கு ஒன்று பெரிய ஒரு பேக்ரவுண்ட்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு அந்த அளவு பவர், மணி பவர், அரசியல் பவர்லாம் ஒன்றும் இல்லைன்றீங்களா பரவாயில்ல, ஆனா அங்கிருந்து உங்களை உயர்த்த இவரால் முடியும். என்ன பண்றாரு, அங்கிருந்து தூக்கி உயர்த்த என்ன பண்றாருன்னா, அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். என்ன மாதிரி ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. ஒண்ணுமே இல்லாத ஒரு ஆளை எடுத்து எல்லாம் இருக்கிற ஆளாக இவர் மாற்றுகிறார். ஒருவேளை நீங்க இன்னைக்கு நினைச்சுட்டு வந்துங்களா, ஒண்ணும் இல்லைங்க, ஆனா உங்களை அவர் எடுத்து எல்லாம் இருக்கிற ஆளாக அவரால் மாற்ற முடியும். அவரை நம்பணும், அவ்வளவுதான். என்ன பண்ணும், இதுக்கு நான் ஏதாவது பண்ணணுமா, அவருக்கு வந்து ஏதாவது நான் வந்து வாங்கி தரணுமா, ஆனால் ஒன்றும் வாங்கி தர தேவையில்ல, அவருக்கு எல்லாமே இருக்குது. அவர் சொல்றாரு, எனக்கு பசி எடுத்தா உன்ட்ட வந்து நான் கேட்க மாட்டேன், எல்லாமே எந்து அப்படின்றாரு. ஏன்னா வேத வசனம் சொல்ற பூமியும் அது நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் யாருது, கர்த்தருடையதுன்னு சொல்லிடுது, எல்லாம் அவருது. அவர் வந்து ஒன்றும் கேட்க மாட்டார். இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய கோட்டீஸ்வரர் இருக்கிறாருன்னு வச்சுங்க, அவர் பசி எடுத்த உங்களே வந்து கேட்பாரு, கிடையாதுங்க, அவருக்கு பசி எடுத்தா போய் சாப்பிடுவார். ஏன்னா அவர்கிட்ட எல்லாமே இருக்குது, எங்க வேணா போய் எந்த ஹோட்டல்ல வேணா நுழைஞ்சு சாப்பிட முடியும். அப்ப இவர் சொல்றாரு, எனக்கு எதுவும் வேணாங்க, நீங்க எதுவும் எனக்கு பண்ண வேண்டிய அவசியம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, எனக்கு எதுவும் தேவையில்லை, எனக்கு எதாவது வேணும்னா நான் உங்களை கேட்க மாட்டேன். ஏன்னா எல்லாமே என்னுடையது, பூமி என்னுடையது, அது நிறைவு என்னுடையது, உலகம் என்னுடையது, குடிகள்லாம் என்னுடையது, நான் தான் அதை அஸ்திவாரப்படுத்தினேன், நான் தான் அதை உண்டாக்குனேன், எல்லாமே என்னது. நான் எனக்கு ஏதாவது பசி எட்டுனா உங்களை வந்து நான் கேட்க மாட்டேன், எனக்கு நீங்க ஒண்ணு வந்து எட்டுன்னு வந்து சாய்க்க வேண்டாம். நீ நல்லா இருக்கணும்னா என்ன நம்புன்ற, நம்ம நல்லா இருக்கணும்னா அவரை நம்பணும், வேற ஒண்ணும் பண்ண தேவை, பெருசா ஒண்ணும் பண்ண தேவையில்ல, நான் சொல்றத நம்புன்றார். இந்த வார்த்தைகளை நம்பு, சும்மா சின்னவனே சொல்லினே இருக்காத, நான் ரொம்ப தரையில இருக்கிறேங்க, என்னை யாரும் தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்லை, என்னை உயர்த்துறதுக்கு ஆள் இல்லை, என்னை உட்கார வைக்கிறதுக்கு ஆள் இல்லை, அங்கெல்லாம் போய் என்னால நிக்க முடியாது, அதெல்லாம் ரொம்ப பெரிய இடம். அவர் சொல்றாரு, ஒருவேளை நீ தரையில இருந்துனியா கூட அந்த பெரிய இடத்துல உன்னை கொண்டு போய் நான் உட்கார வைக்க முடியும் அப்படின்றாரு. ஆமென். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. இந்த மாதிரி யாராவது உட்கார வச்சுக்கிறாரு, ஆமா உட்கார வச்சுக்கிறாரு, நிறைய பேர் உட்கார வச்சுக்கிறாரு. நம்ம ஒரு சிலரை நம்ம பார்க்கணும், ஏன்னா இந்த பிளஸிங், இந்த ஆசீர்வாதத்தினுடைய பவரே அதுதான் பாருங்க. ஆசீர்வாதத்தினுடைய பவரே அதுதான். ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க போறேன். இந்த நான் சொல்ற இந்த வேத புஸ்தகத்தினுடைய கேரக்டர் பேர், அவர் பேர் வந்து யாக்கோபு. அவர் பேரு யாக்கோபு. இவர் என்ன பண்றாருன்னா, அவங்க அப்பாட்ட போய் அவங்க அப்பா சாக நிலைமைக்கு வந்துட்டாரு, ஏன்னா வயசாயிடுச்சு, அதனால வியாதியில ஒண்ணும் கிடையாது, அவர் சாக போறாரு, அவ்வளவுதான். சாகத்துக்கு முன்னாடி ஆசீர்வதிக்கணுமா அவங்கள அப்படின்னு தங்களோட பிள்ளைகள் இடத்துல சொல்ற. அதனால நீ போய் நல்ல வேட்டையாடி நல்ல ஒரு மிருகத்தை கொண்டு வந்து பிடிச்சிட்டு வந்து அதை சமைச்சு எனக்கு கூட, நான் சாப்பிட்டு நான் ஆசீர்வதிக்கிறேன், பிளஸ் பண்றேன் அப்படின்றாரு. என்ன பண்றாரு பாருங்க. அதே மாதிரி இந்த யாக்கோபு என்ன பண்றான், அவனோட அம்மா வந்து நல்லா அருமையா சமைச்சு தராங்க, ஒரு ஆட்டுக்குட்டியை சமைச்சு தராங்க, அதை எடுத்துன்னு போய் அவங்க அப்பாட்ட கொடுக்குறான். அவரை அந்த வேத பகுதியை தான் நான் வாசிக்க போறேன். 24ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. நீ என் குமாரனாகிய ஏசாதானோ என்றான், அவன் நான் தான் என்றான். இவன் ஏசா இல்ல, யாக்கோபு. யாக்கோபு வந்து என்ன பண்றான், ஏசா மாதிரி போறான் ட்ரெஸ் பண்ணின்னு. அப்பொழுது அவன், என் குமாரனே நீ வேட்டையாடி கொண்டு வந்ததை நான் புசித்து என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கும்படி அதை என் கிட்ட கொண்டு வாண்டான். அவன் அதை கிட்ட கொண்டு போனான். அப்பொழுது அவன் புசித்தான். பிற்பாடு திராட்சரசம் அவனுக்கு கொண்டு வந்து கொடுத்தான். அவன் குடித்தான். அப்பொழுது அவன் தகப்பனாகி ஈசாக்கு அவனை நோக்கி, என் மகனே நீ கிட்ட வந்து என்னை முத்தம் செய்ய என்றார். கம் நியர் டு மீ அண்ட் கிஸ் மீ அப்படின்றார். ஏன்னா இவன் யார் ஆளுன்னு கண்டுபிடிக்கணும், கண்ணு தெரியல அவருக்கு, கண்ணெல்லாம் மங்கி போயிருக்குது, அடையாளம் தெரியல, அதனால நீ கிட்ட வாப்பா அப்படின்னு, எனக்கு வந்து கிஸ் பண்ணு வந்து என்ன அப்படின்ட்டு. அப்ப கிட்ட வந்து முத்தம் செஞ்சான். முத்தம் செஞ்ச உடனே அப்பொழுது அவனோட வஸ்திரங்களின் வாசனையை மோந்து, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனைக்கு ஒத்ததாயிருக்கு. பாருங்க, இப்ப ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்றான். அவனா சொல்றான், நான் சாப்பிட்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி இதெல்லாம் செஞ்சு எடுத்துனோம் அப்படின்றான் பாருங்க. செஞ்சு எடுத்துன்னு வந்தோன்னா சாப்பிட்றான். சாப்பிட்டோன்னு அவனை பிளஸ் பண்றான். எப்படின்னா நல்ல நல்ல வார்த்தைகளை கூறுகிறான். என்ன வார்த்தை? இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனைக்கு ஒத்ததாய் இருக்க. பாருங்க, இப்போ நான் சின்ன வயசுல இருக்கும் பொழுது இந்த
இந்த பஸ்ல எல்லாம் போவேன். பஸ்ல போகும்பொழுது இந்த வயல் 2 பக்கம் பார்த்தீங்கன்னா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் வயல்கள் இருக்கும். இப்பெல்லாம் அதெல்லாம் எங்கன்னு தெரியல, எல்லாத்தையும் பிளாட் போட்டாங்க போல. அப்படி போகும்பொழுது அந்த நெற்பயிரினுடைய வாசனை வரும். உங்களுக்கு நீங்களாம் அதை வந்து அதை முகர்ந்து இருக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி வாசனை வரும் பாருங்க. இவன் வந்து அவனுடைய குமாரனை கட்டி அணைச்சி அவனை ஆசீர்வதிக்கிறான், நல்ல வார்த்தைகளை சொல்லுகிறான். அவர் சொல்றாரு, என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை கொத்ததா இருக்கிறது. தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் தந்து தானியத்தையும் திராட்சரசத்தையும் திரளாய் உனக்கு என்ன பண்ணுவாராக, பெருக பண்ணுவாராக, தந்தருளுவாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கணும், ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள், உன் சகோதரருக்கு எஜமானாய் இருப்பாய், உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள், உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களும் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வாதம். பாருங்க, ஆசீர்வதிக்கிறேன்னா நல்ல வார்த்தைகளை சொல்றது, சொல்லி ஆசீர்வதிக்கிறான். இது அவனுக்கு என்ன பண்ணிட்டு போகுது? நம்ம நினைக்கலாம், என்னையா ஒரு 10 லட்சம் கொடுத்தா எவ்வளோ பிரச்சனை இருக்கு வாழ்க்கையில, கடன் இருக்கு, நிறைய வாங்க வேண்டிய பொருள்கள் இருக்கு, இவ்வளோ வருஷம் ஆச்சு, ஒரு வாலிப பிராயத்தை வந்துட்டேன் நான், எனக்கு ஒரு வண்டி கூட வாங்க முடியல, ஏதாவது பணம் கணக்கு கொடுத்தா நம்ம வண்டி கிண்ணி வாங்கலாம், ஏதாவது ஒன்று பண்ணலாம். வெறும் ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லி என்னத்த பிரயோஜனம்? இது என்ன பண்ண போகுது எனக்குன்னு ஒருவேளை நீங்க யோசிக்கலாம். பாருங்க என்ன பண்ணுதுன்னு தான் உங்களுக்கு காமிக்கிறேன் நான். இவர் இப்போ இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். இந்த பெற்றுக்கொண்டோன்னா அவங்க அண்ணன் ஒரே கோவம், எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம்லாம் திருட்டுத்தனமா போய் அந்த வார்த்தைகள்லாம் எங்க அப்பாட்ட வந்து பெற்றுக்கொண்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரே கோவம். அதனால இவனை வந்து கொல்றதுக்கு அவன் ரெடி ஆகிறான் பாருங்க. எப்படியாவது எங்க அப்பா இன்னும் கொஞ்ச நாள்ல செத்து போயிட போறாரு, அந்த சாவுக்கு வருவல்ல, உன்னை போட்டு தள்ளாம விட மாட்டான் அப்படின்னா. நான் அப்படியே கொஞ்சம் லோக்கலா சொல்றேன், இதுல கொஞ்சம் டீசெண்டா எழுதிருக்குது. அப்பா சாவுக்கு வரும்போது நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. மறுபடியும் என்ன பண்றான்? 28ஆம் அதிகாரத்துல ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து பாருங்க, மறுபடியும் அவன் அந்த வார்த்தைகளை சொல்லுகிறான். 3ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கிறேன், 28:3 இருந்து. சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜன கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி, தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசிய தங்கரமான தேசத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருளுவாராக என்று சொல்லி திரும்ப சொல்றான். யாருனாலும் ஆசீர்வதிக்கப்பட சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. நான் கிடையாது, நான் உனக்கு ஒன்னும் சொத்து சேர்த்து வச்சுக்கிறேன்னு நினைச்சுக்காத, அதெல்லாம் இருக்கு. ஆனா அதெல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு சர்வ வல்லமுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பல ஜன கூட்டமாகும்படி பலுகும் பெருகும் பண்ணுவார். சொல்ற நீ இன்க்ரீஸ் ஆக, பயங்கரமா இன்க்ரீஸ் ஆக. பாருங்க, இவன் சின்னவன், இவன் எங்க இருந்து எடுக்கிறாரு பாருங்க. அப்படியே அந்த 28ஆம் அதிகாரத்துல ரைட் சைட்ல நீங்க 10ஆம் வசனத்தை நீங்க நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. 10ஆம் வசனம் 28:10. யாக்கோபு பெயர்சபா விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்றான். ஒன்றும் கிடையாது, அவனு வீட்டுல இருந்து வெளியே வந்தாச்சு. ஏன்னா வீட்டுல இருந்து அண்ணன் கொண்டு போடுவான். அதனால என்ன பண்றான், அம்மா அப்பாட்ட கூட சொல்லிக்கின்னு அவனை பண்றான், வெளியே கிளம்பி வரான். அவங்க அம்மா சொல்றேன், எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, லாபம் அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, அங்க போ, நீ அங்க போய் கொஞ்ச நாள் அங்க இரு, அண்ணன் கோவமா இருக்கிறான் உன் மேல, வந்தா ஏதாவது சாகடிச்சிட போறான், அதனால நீ அங்க போ அப்படின்னு ஒன்னு அவன் கிளம்பி வரான். 11ஆம் வசனம், ஒரு இடத்துல வந்து சூரியன் அஸ்தமித்தபடினாலே அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். பாருங்க என்ன பண்றான், ஒரு கல்லை எடுத்து, நல்ல தலகாணி இல்ல, கட்டில் இல்ல, பெட் இல்ல, ரூம் இல்ல, ஏசி இல்ல, ஃபேன் இல்ல, ஒண்ணும் கிடையாது. அது ஒரு பெரிய வனாந்திரம். அங்க வந்து இப்ப அவன் தூங்கணும், அந்த தங்கணும், ராத்திரி அங்க ஸ்டே பண்ணும். என்ன பண்ற, தலகாணி இல்ல, கல் எடுத்து தலைக்கு வைக்கிறான். நான் கேட்கிறேன், கல்ல தலைக்கு வச்சா தூக்கம் வருமா? நம்மளால தூங்கவும் முடியாது, ஏன்னா தலகாணி வச்சா பழக்கமாயிடுச்சு நம்மள. அவன் கல்லை வச்சு படுகிறான். அவனுடைய வாழ்க்கை எவ்வளவு மோசமா இருந்திருக்கும்னு பாருங்க. தரை மட்டமா அவன் ஃபீல் பண்றான் தன்னை. அவன் இதோட கீழ் லெவலுக்கு போகவே முடியாது. ஒரு நாள் ஒரு நைட்டு தங்கறதுக்கு இடம் இல்லைங்க அவனுக்கு. அந்த மாதிரி ஒரு நபர் அவன்கிட்ட வந்து கடவுள் பேசுறாரு. ஏன் அவங்ககிட்ட வந்து பேசுற, ஊர் உலகத்துல ஆளுங்களே இல்லையான்னா, ஏன்னா அவன் மேலதான் ஆசீர்வாதத்தை கூறியிருக்கிறாரு அவங்க அப்பா. இப்போ நீ சர்வ வல்லமுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜனக்கூட்டமாகும்படி பலுகும் பெருகும் பண்ணுவார்னு சொன்னார்ல, அந்த சர்வ வல்லமுள்ள தேவன் வந்து அங்க காட்சி கொடுக்கிறாரு. அங்க 12ஆம் வசனத்துல அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டிருந்தது, அது நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதுல தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற
பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். இந்த மாதிரி ஒரு பாருங்க, ஒரு ஒரு 10 இடம் கூட இல்லை. அவனை பார்த்து சொல்ற, நீ படுத்து நிறு, இந்த பூமியெல்லாம் உனக்கு நான் தரேன் அப்படின்ற. இது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம்ன்றது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதாவது நம்ம இருக்கிற நிலைமைக்கும் கடவுள் சொல்ற இந்த வார்த்தைகளுக்கும் பார்த்தீங்கன்னா ஏணி வச்சா கூட எட்டாது. அதனால தான் நல்ல ஒரு பெரிய ஏணி, வானத்துக்கும் பூமி இருக்குது. எவ்வளோ பெரிய ஏணி பாருங்க. அவ்வளோ பெரிய ஏணியை வச்சு அதுல மேல தேவதூதர்கள் ஏறுறாங்க இறங்குறாங்க. பெரிய ஆச்சரியம் அவனுக்கு. அவர் சொல்றாரு, நீ படுத்து நிற்கிற இந்த பூமியை நான் உனக்கு தருவேன் அப்படின்ட்டாரு. உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு வாக்கு தத்தத்தை தர்றாரு. ஒரு வார்த்தையை விடுறாரு. அவர் என்ன வாக்கு பண்றாருன்னா, நான் உன்னோட கூட இருந்து நீ போற இடத்துல எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து உன்னை திரும்பவும் உன் தகப்பன் வீட்டுக்கு என்ன பண்ணுவேன், திரும்பி இந்த தேசத்துக்கு வர பண்ணுவேன். நான் சொன்னதை செய்யற வரைக்கும் உன்னை கைவிடவே மாட்டேன்றார். என்ன மாதிரி ஒரு ஆசீர்வாதம்ன்றது பாருங்க. இந்த கடவுளை இறங்கி வந்து அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. என்ன மாதிரி எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். நான் உன் கூட இருக்கிறேன், பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், போற இடத்தெல்லாம் நானும் கூட வரேன், அப்புறம் போகிற இடத்தெல்லாம் உன்னை காத்துக்கொள்வேன். ஐ வில் பி வித் யூ, ஐ வில் ப்ரொடெக்ட் யூ wherever you go. அப்புறம் உன்னை இந்த இடத்துக்கு இந்த தேசத்துக்கு மறுபடியும் என்ன பண்ணுவேன், திரும்பி வர பண்ணுவேன். will be coming again in this land. அப்புறம் சொல்றாரு, நான் சொன்னதை செய்யற வரைக்கும் உன்னை கைவிடவே மாட்டேன் அப்படிங்கிறாரு. அதே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன்னோட கூட இருப்பேன், போற இடத்தெல்லாம் உன்னை காத்துக்கொள்வேன். ஐ வில் ப்ரொடெக்ட் யூ வேர் யூ கோ, ஐ வில் ப்ரொடெக்ட் யூ வேர் யூ கோ. போற இடத்தெல்லாம் உன்னை பாதுகாப்பேன். அப்புறம் உன்னை திரும்ப இந்த தேசத்துக்கு திரும்ப பண்ணுவேன், திரும்பி வர பண்ணுவேன். சொன்னதை செய்யற வரைக்கும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன் அப்படிங்கிறான். எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியம். அப்பாட்டது மட்டும் இல்ல, கடவுள்கிட்ட இருந்தும் இந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான். இவன் என்ன பண்றானா, அப்படியே நம்புறாங்க. அந்த ஆசீர்வாதம் என் மேல இருக்குன்றத நம்புறான். இவ்வளவு பெரிய ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சிருக்கார், அதனால நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னு அவன் நம்புகிறான், விசுவாசிக்கிறான். அதனால அவன் எந்த அளவுக்கு பெருகுனா, நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, அவன் வந்து வச்சு படுக்கிறதுக்கு ஒரு தலையணி கூட கிடையாது, ஒரு ரூம் இல்லை, ஒரு இடம் இல்லை, தங்கறதுக்கு சொந்த இடம் இல்லை, வீடு இல்லை, ஒன்றும் இல்லை. அவன் என்ன மாதிரி ஆசீர்வதிக்கப்பட்டான் பாருங்க. 30ஆம் அதிகாரம், ஆதி 30ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளையும் உடையவனானார். வீட்டை விட்டு வரும்போது இவனுக்கு என்ன இருந்தது, ஒண்ணுமே கிடையாது. சொல்லிக்கிற மாதிரி ஒரு பேர் இல்லை, ஒன்றும் கிடையாது, ஒரு புகழ் இல்லை, ஒன்றும் ஃபேமஸ் எல்லாம் ஒன்றும் ஆகல. சும்மா சாதாரணமாக வரும், வெறும் கையும் கோலமா அவன் வருகிறான். அப்படிதான் அவன் வரான். அவனே சொல்றான், நான் வெறும் கையும் கோலமாய் நான் வந்தேன், ஆனா கர்த்தர் இந்த 2 பெரிய பரிவாரங்களை எனக்கு கொடுத்திருக்கிறார்ன்றான். அவனே சொல்றான் பாரு, வெறும் கையும் கோலுமும் தான். நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க ஒருவேளை வெறும் கையா வந்திருக்கலாம், வெறும் பாக்கெட்ல வந்திருக்கலாம், ஒன்றும் இல்லாதவரெல்லாம் வந்திருக்கலாம். நான் உங்களை பார்த்து சொல்றேன், இந்த கர்த்தர் சொல்றதை நம்புங்க. அவர் சொல்றாரு, நான் உன்னை கைவிடவே மாட்டேன், நான் சொன்னதை சரி வரைக்கும் கைவிட மாட்டேன். நீ நல்லா இருக்கணும்னு நான் விரும்புறேன், நீ ஆசீர்வாதமா இருக்கணும்னு விரும்புறேன், நீ நல்ல நிலைமைக்கு வாழ்க்கையில வரணும்னு நான் விரும்புறேன், எந்த தீமையும் உன்னை அணுகக்கூடாது, உன்னை பாதுகாக்கணும்னு நான் விரும்புறேன். இந்த ப்ரொடெக்ஷனை நான் தரேன், டிவைன் ப்ரொடெக்ஷனை நான் உனக்கு தரேன், டிவைன் பிளஸ்ஸிங்கை நான் உன் மேல கட்டளையிடுறேன். இன்னைக்கு இருக்கிற மாதிரி நீ 1000 மடங்கு நீ நல்லா இருக்கணும். நீங்க ஒருவேளை யோசிக்கலாம், எப்படிங்க இதெல்லாம் எப்படி நடக்கும்? என் வாழ்க்கையில எவ்வளவு தரித்திரம் இருக்கு தெரியுமா, என் வாழ்க்கையில எவ்வளவு குறைவு தாழ்ச்சி பற்றாக்குறைலாம் இருக்குன்னு தெரியுமா, எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு தெரியுமா? முதலாவது நீங்க ஒருவேளை உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கலாம், இவருக்கு என்னங்க தெரியும், என்னை யாருன்னு கூட தெரியாது, இன்னைக்கு தான் நான் வந்திருக்கேன், என்னை யாருன்னே தெரியாது, ஆனா இவர் பாட்டுன்னு அடிச்சு விடுறாரு அப்படின்னு ஒருவேளை நீங்க யோசிக்கலாம். நான் சொல்றேன், இதெல்லாம் செஞ்சு முடிக்கிற அளவுக்கு கடவுள் உங்களோட வாழ்க்கையில செஞ்சு முடிக்க வேண்டிய எல்லாத்தையும் அவர் செஞ்சு முடிச்சிருக்கிறாருங்க. அவர் கல்வாரி சிலுவையில அவர் உங்களுக்காக தம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்திருக்கிறார்.
அவர் கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார், உங்களை மீட்டு இருக்கிறார். இந்த வறுமையிலிருந்து, தரித்திரத்திலிருந்தும், இல்லாமையிலிருந்தும், பற்றாக்குறையிலிருந்தும், எல்லாத்திலிருந்தும் அவர் உங்களை மீட்டு எடுத்திருக்கிறார். அந்த சாபத்திலிருந்து அவர் உங்களை மீட்டு எடுத்திருக்கிறார். உங்களுக்காக அவருடைய ரத்தம் சீந்தப்பட்டு இருக்கிறது. நீங்க ஆசீர்வாதமா வாழறதுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் செஞ்சு முடிச்சிருக்கிறார். ஆமென். எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சிருக்கிறார். நீங்க நல்லா வாழறதுக்கும், ஆசீர்வாதமா வாழறதுக்கும், எல்லா நன்மைகளும் பெற்று வாழ்றதுக்கும், உங்களுக்கு ஒரு டிவைன் ப்ரொடெக்ஷன் கிடைக்கிறதுக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்து முடித்திருக்கிறார். நீங்க கலங்க வேண்டியதே கிடையவே கிடையாது. இப்ப நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னு, இப்ப எப்படி இதெல்லாம் நடக்கும்ன்றதை யோசிக்கிறத விட்டுட்டு அவர் சொல்றாருங்க. அதனால நான் நம்புற, கடவுளே என்னை பார்த்து சொல்ற மாதிரி இருக்குது எனக்கு. நான் நம்புறேன், அவர் என்னை கைவிட மாட்டாருன்னு நம்புறேன். அவர் என் கூட இருக்கிறாருன்னு நம்புறேன். அவர் என் கூட இருக்கிறாருன்னு நம்புறேன். என்ன பாதுகாக்கிறாரு நம்புறேன். என்ன ஆசீர்வச்சிருக்கிறாரு நான் நம்புறேன். சின்னவன புழுதியிலிருந்து அவர் தூக்கி விடுறாருன்னு நம்புறேன். நானும் சின்னவனா புழுதியில் இருக்கிறேன், என்னை தூக்கி விடுவாருன்னு நான் நம்புறேன். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துவார் அப்படின்னு சொல்றாரு, அதை நான் நம்புறேன். ஒருவேளை நான் இன்னைக்கு எளியவனா இருக்கலாம், ஆனா என்னைக்குமே எளியவனா நான் இருக்க மாட்டேன். அவர் என்னை உயர்த்துவார், பிரபுக்களோடும் ஜனத்தின் அதிபதிகளோடும் என்னை உட்காரவும் செய்கிறார். அதை அவர் சொல்லிடுறாரு, நான் நம்புறேங்க. அவர் சொன்னதை நான், இது வெறும் இந்த யாக்கோபு ஒரு ஆள் மட்டும் கிடையாதுங்க. நிறைய பேர் அவரை புழுதியிலிருந்து தூக்கி விட்டு இருக்கிறாரு, குப்பையிலிருந்து உயர்த்தி இருக்கிறாரு. அவங்கள பிரபுக்களோடும் ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார வச்சிருக்கிறார். தாவீதுன்னு ஒருத்தன் தான் பாருங்க, அவன் ரொம்ப சாதாரணமான ஒரு ஆள். அவன் குடும்பத்துல அவங்க அப்பாக்கு அவன் பேரை சொல்றது கூட அவர் ரொம்ப தாங்கினவர். யாரு? தாவீதோட அப்பா. இந்த மாதிரி தாவீதுன்னு ஒரு பையன் இருக்கிறாங்கன்னு கூட சொல்லவில்லை, எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான்றாரு. அங்க ஒரு இன்டர்வியூ நடந்துன்னு இருக்குது, ஆள் எடுத்துட்டு இருக்காங்க. எதுக்கு? ராஜாக்கா ஆள் எடுக்கிறாங்க. சரிங்க, எனக்கு ஒரு பையன் இருக்கிறான், அவன் பேர் தாவீது, அந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கிறான்லாம் சொல்ல, எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். என் பையன் கூட சொல்லவே இல்லை. பல குடும்பங்கள்ல பாருங்க, பெற்ற பிள்ளைகளை கூட மறக்கிற சூழ்நிலைகள் வருகிறது. ஏதோ ஒரு பிரச்சனையின் மத்தியில் அவங்க சொல்றாங்க, எந்த சொத்தம் உனக்கு கிடையாது, எதுவும் உனக்கு நான் எதுவும் செய்ய மாட்டேன், அவ்வளவுதான் அப்படின்றாங்க. அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல அவன் பிறந்து வளர்ந்துருக்கிறான். மீதி பேர்லாம் அரசாங்கத்துல உத்தியோகத்துல இருக்காங்க. இவன் என்ன பண்றான்னா, ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. சரியான படிப்பு இல்லை, சரியான ஒரு திறமை இல்லை, ஒண்ணுமே கிடையாது. எங்கேயோ வனாந்தரத்தில் சொற்ப ஆடுகளை மேய்ச்சி கொண்டு இருந்தான். ரொம்ப ஓஹோன்லாம் ஒன்றும் வாழல, சும்மா சாதாரணமா ஒரு வாழ்க்கைய அவன் லீட் பண்ணிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட ஒருவனோட கடவுள் பேசுறாரு, அவனை சூஸ் பண்றாரு ஆண்டவர், ராஜாவா இருக்கும்படி தெரிந்து கொள்றார். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்க்கும்பொழுது, சாமுவேல் தைல கொம்பை எடுத்துன்னு இந்த தாவீது 17 வயசு அவன் பாருங்க, அவன் மேல தலை மேல அந்த தைல புட்டியை உடைச்சி அவன் மேல ஊத்தி அவனை ராஜாவா அபிஷேகம் பண்றான். யார்? எங்கேயோ வனாந்தரத்துல கொஞ்சம் ஆடு மேய்ச்சிட்டு இருந்த ஒருவனுங்க. அவனுக்கு என்ன தெரியும்? ஒரு பெரிய நாட்டை ஆள்றதுக்குரிய எந்த ஒரு தகுதி அவனுக்கு இல்லை. ஆனா அவனை அங்க இருந்து கொண்டு வர்றாரு. கொண்டு ராஜா உட்கார்ற அந்த அரியணையில உட்கார வைக்கிறாரு. நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். நான் உனக்கு இந்த நாட்டை ஆள்றதுக்கான ஞானத்தை தரேன், இந்த ஜனங்களை விசாரிக்கிறதுக்கான அறிவாற்றலை நான் தரேன். எது இல்லைனாலும் பரவாயில்ல, நான் உன் கூட இருக்கிறேன். உனக்கு எதெல்லாம் இல்லைன்னு நினைக்கிற அதுவாக நானே இருக்கிறேன் அப்படின்றாரு. நீங்க யோசிக்கலாம், ஒருவேளை எனக்கு அந்த அளவுக்கு திறமை இல்லைங்க, அந்த அளவுக்கு ஞானம் இல்லை, பெரிய அறிவெல்லாம் ஒண்ணும் கிடையாது, சரியா பேச வராது எனக்கு, இந்த வேலையெல்லாம் என்னால செய்ய முடியாது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். நான் சொல்றேன், உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக ஆண்டவர் இருப்பாருங்க. நிச்சயமா அந்த ஆடு மேய்க்கிறவனை கொண்டு ராஜ அரண்மனையில உட்கார வச்சு, அவனை அரியாசனத்துல உட்கார வச்சு அந்த நாட்டையே ஆள்ற மாதிரி செய்யறாரு பாருங்க. மிகப்பெரிய வெற்றிகளை அவனுக்கு தருகிறார். யார? சும்மா இல்ல, எங்கேயோ கொஞ்சம் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்தவனை கூட்டின்னு அவனை அப்படி உயர்த்துகிறார். பெரிய அரியணையில உட்கார வச்சு அவனை ஆசீர்வதிச்சு அவன் மூலமா பெரிய வெற்றியை மக்களுக்கு கட்டளையிடுகிறார், விடுதலை கட்டளையிடுகிறார். என்ன மாதிரி ஆண்டவர் பாருங்க. இந்த ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உன்னை பல ஜன கூட்டமாகும்படி பலுகவும் பெருகவும் பண்ணுவேன், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு தருவேன், நீ கிழக்கையும் மேற்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் இந்த பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். உன்னை சபிக்கிறவளை நான் சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவளை நான் ஆசீர்வதிப்பேன், நான் உன்னோட கூட இருப்பேன், போற இடத்தெல்லாம் உன்னை பாதுகாப்பேன், மறுபடியும் அந்த தேசத்தை திரும்பி வர பண்ணுவேன், நான் சொன்னதை சேரி வரைக்கும் உனக்கு கை விடவே மாட்டேன். என்ன மாதிரி ஆசீர்வாதம்! அந்த புருஷன் இவ்விதமாய் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகள், மாடுகள், வேலைக்காரர்கள், ஒட்டகங்கள், கழுதைகள் இதெல்லாம் சேர்ந்துச்சு. அவனு ஏகப்பட்ட பெரிய ஒரு லெவல்ல வந்துட்டான்.
நான் சொல்றேன், இன்னைக்கு நான் சொன்ன இந்த ஆண்டவரை நீங்க நம்பினா போதும், அவர் உங்களை அந்த லெவலுக்கு கொண்டு வருவாருங்க. ஒருவேளை யாக்கோபு போல தலைக்கு வைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லாம கூட தரையில நீங்க புழுதியில் இருக்கலாம், உங்களை தூக்குவார் அவர். கண்டிப்பா அவர் உங்களை மேல தூக்குவார், கையை பிடிச்சி உங்களை தூக்கி விடுவார் மேல. நம்ம நினைக்கிறோம் யாராவது நம்மளை கையை பிடிச்சி தூக்கி விட மாட்டாங்களா, நமக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்க மாட்டாங்களா, எங்க அம்மா சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா, எங்க அப்பா சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா, எங்க சித்தப்பா சப்போர்ட் பண்ண மாட்டாரா, எங்க மாமா சப்போர்ட் பண்ண மாட்டாரா, ஃபாரின்ல இருக்காங்க, அவருக்கு என்னங்க குறை, எனக்கு நல்ல உதவி செய்ய முடியுங்க, அவரை நம்புறேன் நான் அப்படின்னு. நான் சொல்றேன், ஃபெயிலியர், அட்டர் ஃபெயிலியர் தான் அது. எந்த மனுஷனும் நம்பவே கூடாது. நான் சொல்றேன், இவரை நம்புங்க. நான் சொல்றேன், இந்த ஆண்டவரை நம்புங்க, இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள். அவரை நம்பும் பொழுது அவர் என்ன பண்றாரு, உங்களோட கூட வந்து உங்களை போற இடத்தெல்லாம் காக்குறாரு, உங்களை ஆசீர்வதிக்கிறாரு, உங்களை பல ஜனக்கூட்டமாகும்படி பெருக பண்றாரு, புழுதியிலிருந்து உங்களை தூக்கி விடுறார், கையை பிடிச்சி குப்பையிலிருந்து உங்களை உயர்த்தி விடுகிறார், நல்ல கண்ணியமான இடத்துல உட்காரும்படி செய்யறாரு. அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை அவர் உங்கள் மேல பொழிய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நான் சொல்றேன், இந்த உலகத்துக்கே நீங்க ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருப்பீர்கள். ஒரு இடத்துல வேலை செய்யுங்கன்னா அங்க நீங்க ஆசீர்வாதமா இருப்பீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார், நீங்க செய்கிற வேலையை ஆசீர்வதிப்பார், நீங்க வேலை செய்யற கம்பெனியை ஆசீர்வதிப்பார், அதனோட ஓனர் ஆசீர்வதிப்பார், நீங்க செய்யற எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம், இந்த கர்த்தரை நம்புங்க, அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுந்திருப்போம், கண்களை மூடி கேட்ட சத்தியத்துக்காக நாம் நன்றி செலுத்துவோம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். நீர் எங்களை நினைத்திருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீ சிறியவனை புழுதிலிருந்து தூக்கி விடுகிறீர், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறீர், அவனை பிரபுக்களோடும் உடைய ஜனங்களின் அதிபதியோடு நீர் உட்கார வைக்கிறீர். ஆண்டவர், எவ்வளவு பெரிய தேவன் ஆண்டவரே. ஆபிரகாம அப்படி ஒரு ஆசீர்வதித்து நல்ல வார்த்தைகளை சொன்னீர், ஈசாக்கு ஆசீர்வதித்தீர், அவனை பெருக பண்ணினீர், யாக்கோபை ஆசீர்வதித்தீர், அவனை மிகவும் விருத்தி அடைய செய்தீர். ஆண்டவர், யோசேப்பு ஆசீர்வதித்தீர், நாட்டுக்கு பிரதம மந்திரி ஆக்கினீர், தாவீதை ஆசீர்வதித்தீர். ஆண்டவரே, அவன் சொற்பாடுகளை வனாந்தரத்துல எங்கேயோ ஒரு இடத்துல மேய்த்து கொண்டு வந்தான், அவனை கொண்டு வந்து ராஜாவை அபிஷேகம் பண்ணி அவனோட கூட இருந்தீர். ஆண்டவரே, நீர் யாக்கோபுக்கு சொன்ன ஆசீர்வாதங்கள்லாம் இவர்கள் மேல் வந்து பலிக்கட்டும், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள்லாம் இவர்கள் மேல் வந்து பலிக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒருவேளை தங்களை புழுதில் இருக்கிறவர்களை போல இவர்கள் உணரலாம், அங்கிருந்து நீர் இவர்களை தூக்குவீராக. இவர்கள் குப்பையில் இருக்கிறது போல உணரலாம், அங்கிருந்து இவர்களை உயர்த்துவீராக. ஆண்டவரே, கண்ணியமான ஒரு வாழ்க்கை வாழும்படி இவர்களை ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் உண்மையும் உம்முடைய வார்த்தைகளை நம்பும் பொழுது இவர்களுடைய வாழ்க்கையிலே நினைச்சு பார்க்க முடியாத, கற்பனைக்கும் எட்டாத அற்புதங்கள் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதங்கள் கரை புரண்டு ஓடட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒன்னை இல்லாத ஒருத்தனை எடுத்து அவனை ஆண்டவரே பல ஜன கூட்டமாகும்படி பெருக செய்து அவனை ஆசீர்வத்து, இவ்விதமாய் அந்த மனுஷன் திரளான ஆஸ்திகளை உடைய சீமானா இருந்தான் என்று சொல்லீரே, அப்படி ஆசீர்வத்தார். அதுபோல இங்க வந்திருக்கிற சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே இவர்களுடைய வீடும் குடும்பமும் இவர்களுடைய வாழ்க்கையும் நிரம்பட்டும் என்று ஜெபிக்கிறேன். சம்பூர்ண ஆசீர்வாதத்தினாலே இவர்களை நிரப்புவீராக. இவர்கள் தேவையெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியாது ஆண்டவர், ஆனால் உமக்கு தெரியும். அவருடைய தேவைகளை எல்லாம் நீர் சந்திப்பீராக. அவருடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும். ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கை நீர் கட்டி எழுப்புவீராக. அவர்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் நீங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் செய்கிற எல்லா காரியங்களையும் ஆசீர்வதிப்பீராக. மேலும் கம்பெனிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், அதனுடைய பாஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், அதுல பணிபுரிகிற ஒவ்வொரு ஆண்டவரே ஸ்டாஃப்காக ஜெபிக்கிறோம், அவர்களுடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த குடும்பங்களை எல்லாம் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்கள் வளர்ந்து பெருகட்டும். ஆண்டவரே, இன்னும் நிறைய சேல்ஸ் பண்ணட்டும். ஆண்டவரே, அப்பா உமக்கு நன்றி செலுத்தணும். இவர்கள் கூட நீர் இருந்து இவர்களை ஆசீர்வதிப்பீராக. செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்க செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். தேவையோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய தேவைகளை எல்லாம் நீர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இக்கட்டில் நெருக்கடியிலும் இருக்கிறவர்களை நீர் விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்தினேன். அவர்களை ஆசீர்வதியும். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்ற எண்ணம் மேலோங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். வாழ்க்கையிலே பல பிரச்சனைகள் இவர்கள் சந்திக்கும் பொழுது அந்த பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் இவர்களை விடுவிப்பீராக. நான் உன் கூட இருக்கிறேன், நீ பயப்படாத அப்படின்னு அவர்களோடு நீர் பேசுவீராக. அவர்கள் அதிலிருந்து விடுவிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. புதிதாய் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் அவர்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, உயர்த்துவீராக, மேன்மைப்படுத்துவீராக. தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் அவர்களோடு இருப்பீராக. போர் இடத்தெல்லாம் காத்துக் கொள்வீராக. மறுபடியும் இந்த தேசத்தை திரும்பி வர பண்ணுவீராக. சொன்னதை செய்கிற வரைக்கும் கைவிடாது இருப்பீராக. ஆண்டவரே, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ஆசீர்வாதங்களாம் கூறுகிறேன். இவர்கள் இன்றைக்கு இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய சம்பூர்ண ஆசீர்வாதம் என்றென்றைக்கு அவர்கள் மேல தங்கி இருக்கட்டும். கஷ்டங்கள்லாம் நீங்கட்டும், நஷ்டங்கள்லாம் போகட்டும், வாழ்க்கையில நன்மைகள் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன்.
தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதியும். துதி கனம் மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.